அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்னைக்கு வந்து நம்ம சமோசா சீட் தாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பெரிய கப்பில் வந்து 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டியில் 1 டீஸ்பூன் தங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். பூரிக்கெல்லாம் எப்படி பிசையுமோ, பூரி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இது நல்லா கைவிடாம ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். போதும், நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு காயாமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக என்ன தடவை 20 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு எப்படி சமோசா சீட் செய்யுதுன்னு பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆச்சு, ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம உருண்டை போட்டுடலாம். உருண்டை போட்டு எடுத்துடலாம். பிசையக்கூடாது. நம்ம ஊறின வந்து அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே குட்டி குட்டி உருண்டையாக போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் இந்த அளவு சைஸு உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், உருண்டை போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஊற்றி போட்டுடலாம். நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். மாவு தொட்டு ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்னதாக ரவுண்டாக வரணும் அவசியம் இல்லை. இந்த அளவு தான் போதும். இது மேலே வந்து நல்லா மாவு தடவிக்கலாம். மாவு தடவி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு உருண்டை போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக விட்டுற தேவையில்லை. இந்த தான் போதும். இது நல்லா மாவு தடவிட்டு நல்லா மாவு தடைக்குங்க. அப்போ ஒன்று ஒன்றாது. இதை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இது மேலே சேர்த்துடலாம். இப்போ 2 2 போட்டு எடுத்துக்கிற போகிறோம். 2 எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா ஊற்றிக்கலாம். நான் 2 தான் போட்டிருக்கேன். எடுத்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா கரெக்டாக வரும். கிச்சன் டாப்பில் வச்சு நான் செய்ய போகிறேன். இதை ஓரம் எடுத்து வச்சிடலாம். அதான் ஈஸியாக நமக்கு இருக்கும். ஓரத்தை தடியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவு போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி போட்டு எடுத்துடலாம். தோசை தவா வச்சுக்கலாம். வச்சு அதிலே போட்டு எடுத்துடலாம். ரொம்ப தவா வந்து ரொம்ப சொல்லக்கூடாது. ஹீட்டில் வந்து லைட்டாக போட்டுட்டு எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு சமோசா சீட் நல்லா வரும். லைட்டாக காயட்டும் தோசை தவா. லைட்டாக காஞ்சிருச்சு. கொஞ்சம் இதை போட்டு எடுத்துடலாம். அதான் திருப்பி போட்டுடலாம். நமக்கு அதுலேயே பிரிஞ்சு வரும் பாருங்க. நல்லா மாவு போட்ட மாதிரி நமக்கு பிரிஞ்சு வந்துடும். போதும், எடுத்துடலாம். பார்த்து கிளியும் பொறுமையாக எடுத்துடலாம். நமக்கு பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்க, கை வந்து நமக்கு தெரியணும். அப்போ தான் நல்லா வரும். இதை கட் பண்ணிக்கிறேன். சீட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே இது மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்து போகிறேன். காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குண்டு வந்துடுதுண்டு. இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டோம். அதே மாதிரியே இங்கே பாருங்கள், நமக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் கொஞ்சம் வந்து ரோல் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சமோசா கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இஷ்டமாக்கும். நம்ம 2 வாரத்துக்கு கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். நான் வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம சமோசா சுட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.